அந்த பெண்களுக்கு உரிய தாய்மைக்குரிய அந்த பேர் என்று நான் கருதுகிறேன். ஆட்டையம்பட்டி பள்ளிதான். அந்த அன்பு சகோதரி திருமதி முத்துமணி அவர்கள் உங்கள் முன்னே தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தற்போதைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை அழைத்து இவ்வளவு பெரிய கௌரவம் கொடுத்து நடத்துறதுக்கு வேறு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அவசர பணி நிமித்தம் நம்முடைய மூத்த முதுகலை கணக்காசிரியர் திரு எம்பி ராமசாமி அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது சீனியாரிட்டி ஓவர்லுக் ஆகிறது. அடுத்து பேச இருப்பவர்கள் அன்பு சகோதரி திருமதி சுதமதி அவர்கள். அவர்களுக்கு முன்பு திரு எம்பிஆர் அவர்கள். இவர் தன்னை பற்றி அதிகமாக பேசவே மாட்டார். இருந்தால் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். உங்களை போன்ற மாணவர்களுக்கு ஆசிரியர், பல டாக்டர்களுக்கு தந்தை மற்றும் மாமனார், மகன் மகள் மருமகள் எல்லாமே மருத்துவத்துறை சார்ந்தவர்கள். அந்த அன்பு சகோதரர் திரு எம்பிஆர் அவர்கள் தற்பொழுது உங்கள் முன்னே தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார். என்னுடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் பிற துறைகளை சார்ந்த ஆசிரியர்களே, என்னிடம் பயின்று இன்று பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ள முன்னாள் மாணவ மணிகள், உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் இந்த பள்ளியிலே ஒரு 4-5 ஆண்டுகள் மட்டும் பணியாற்றினேன். முதுகலை ஆசிரியர் என்ற முறையில் 11-12 வகுப்புகளுக்கு மட்டும் பாடம் எடுக்க வேண்டியது இருந்தது. நான் 72 முதல் முறையாக ஆசிரியராக பணியில் நியமிக்கப்பட்டேன். திருச்செங்கோடு பாய்ஸ் ஸ்கூல், அதாவது அன்றைய தேதியில் நான் முதுகலை ஆசிரியராக இருந்ததால், எம்எஸ்சி மேத்ஸ் இருந்ததனால் முதன்மை கல்வி அலுவலர்கள் பெரிய பள்ளியாக பார்த்து திருச்செங்கோடு ஸ்கூல் என்ற ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதவி வழங்கினார்கள். பிறகு பல்வேறு அரசியல் மற்றும் மற்ற ஆசிரியர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் பல்வேறு பள்ளிகளுக்கு மாற்றம் செய்து அவர்களை சமாளிக்கும் திறமை நமக்கு அப்போது இல்லை. அதனால் பல பள்ளிகளுக்கு போய் கடைசியாக வெண்ணந்தூர் பள்ளியில் ஒரு 7-8 ஆண்டுகள் முதுகலை ஆசிரியராக பணியாற்றினேன். அதன் பிறகு இங்கே ஒரு 4 ஆண்டுகள் சூரிய பிரகாசம் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருக்கும்போது நான் உதவி தலைமை ஆசிரியராக முதுகலை ஆசிரியராக பணியாற்றினேன். அதற்கு பிறகு தலைமை ஆசிரியராக எனக்கு பதவி உயர்வு கிடைத்து ஆட்டையாம்பட்டி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக ஒரு 3 ஆண்டுகளும், சிறிய பள்ளிகளாகவே பணியாற்றுவதை விட ஒரு பெரிய பள்ளியிலே போய் பணியாற்றி பார்க்கலாமே என்ற ஒரு ஆசையில் ராசிபுரம் சிவானந்தா மேல்நிலைப் பள்ளியில் ஒரு 3 ஆண்டுகளும் தலைமை ஆசிரியராக பணியாற்றினேன். அந்த பள்ளியினுடைய ஸ்ட்ரென்த் ஓரளவு 3000க்கு மேல் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம்லாம் இருந்ததுனால ஒரு பெரிய பள்ளியிலே பணியாற்றி பெரிய மாவட்ட அளவிலான பள்ளியில், வட்ட அளவிலான பள்ளியில் பணியாற்றலாம் என்ற எண்ணத்தில் அங்கே சென்றேன். ஒரு 3 ஆண்டு காலம் இருந்ததுக்கு போதும் என்ற ஒரு
மனநிறைவுடன் மீண்டும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆட்டையாம்பட்டி வந்து மீண்டும் ஒரு 3 ஆண்டு இங்கு பணியாற்றினேன். பணியாற்றி ஆட்டையாம்பட்டி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெறுவதற்கு முன்பு ஒரு 6 மாதம் மாவட்ட கல்வி அலுவலராக பொறுப்பில் இருந்தேன். என்னுடைய பையன் பொண்ணு இவங்க 2 பேரும் இப்போ மருத்துவர்களாக ஜிஹெச்சில் பையனும், சேலம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் எங்கள் பொண்ணும் பணியாற்றுகிறார்கள். அவர்களுடைய பையனுடைய ஒய்ஃபு டாக்டர் தான், மருமகனும் டாக்டர் தான். அவர் விவேகானந்தா, திருச்செங்கோடு விவேகானந்தா மேல்நிலையில் இருந்த கல்லூரியில் பல் டாக்டராக பணியாற்றுகிறார். என்னுடைய அனுபவத்தில் நான் ராசிபுரத்தில் சென்றது ஒரு பெரிய பள்ளியிலே பணியாற்றலாம் என்ற எண்ணத்தில் தான் அங்கு சென்றேன். சென்றதுக்கு ஒரு பரிசாக என்னிடம் பயின்ற மாணவர்களில் ஒரே ஆண்டில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு பள்ளியிலிருந்து 11 பேர் மெடிக்கல் காலேஜுக்கு செலக்ஷன். என்னுடைய சர்வீஸ்லேயே நான் ஒரு பெருமையாக அதை கருதுகிறேன். வேறு எந்த பள்ளியிலையும் ஒரு ஆண்டில் 11 பேர் ஃப்ரீ சீட் பெற்றிருக்க மாட்டார்கள் என நான் நினைக்கின்றேன். நான் சென்றதற்கு எனக்கு ஒரு அவார்டு அது. அங்கே சென்றதுனாலே என்னமோ என்னுடைய பையனும் பொண்ணுங்களும் ஒரு முதல் மார்க்கோ அல்லது ஓஹோ என்று மார்க் வாங்காவிட்டாலும் ஓரளவு மெடிக்கல் சீட்டுக்கு மார்க் பெற்று அவர்கள் சேர்ந்து படித்துள்ளார்கள். மற்றபடி எனக்கு ரொம்ப மிக்க சந்தோஷம் தருவது இந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஏனென்றால் எங்களை ரிட்டையர் ஆன பிறகு யாரும் கண்டுகிறதே கிடையாது. நீங்கள் என்னிடம் பயின்றவர்கள் வீடு தேடி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு அழைக்கும்போது உண்மையிலேயே நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அதற்காக நான் உங்களுக்கு பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் விரும்புவது என்னிடம் பயின்ற மாணவர்கள் நிறைய மாணவர்கள். இப்போ ராசிபுரத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த 3 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 9000 மாணவர்கள். அது மேல்நிலைப் பள்ளியில் எடுத்துக்கிட்டால் 3000 மாணவர்கள் வெளியிலே சென்றுள்ளார்கள். கிட்டத்தட்ட அங்கே இங்கிலீஷ் மொழிங்கிறதுனால எல்லாருமே ஒரு பதவிக்கு எப்படியோ போயிடுறாங்க. எனக்கு பெருமை தருவது என்னவென்றால் என்னிடம் பயின்ற மாணவர்கள் எங்கே சந்தித்தாலும், ஐயா என்னை அடையாளம் தெரிகிறதா, நான் உங்களுக்கு இந்த பள்ளியிலே பயின்றேன், இங்கே தற்சமயம் இங்கே நான் பணியாற்றுகிறேன் என்று சொல்லும்போது அவர்கள் கண்டக்டராக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், அல்லது ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற ஆஃபீஸராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லி அறிமுகப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற இன்பம் வேறு அதுக்கு இணையே கிடையாது. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்களாம் இப்போ பல்வேறு துறைகளில் பல்வேறு தொழில்களில் முன்னேறி இருக்கின்றீர்கள், முன்னேற இருக்கிறீர்கள். நீங்கள்லாம் இன்னும் பல்லாண்டு நல்ல பல துறைகளில் மேன்மேலும் பலம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து மக்களுக்கும் உங்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் உங்களால் இயன்றது
ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் நான் நினைப்பது, எனக்கு ஐயா உங்களிடத்தே பயின்றுள்ளேன் என பெரும்பாலும் ஆசிரியர்கள் மாணவர்களை மறந்து விடுகிறார்கள். படிக்கும்போது தான் தெரியும், படித்து போனவர்கள் யாருமே தெரியாது. நீங்களே அறிமுகப்படுத்தி உங்களிடம் பயின்றேன் என்று சொல்லும்போது கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது என நினைக்கின்றேன். மற்றபடி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியை ஓய்வு பெற்ற துணை தலைமை ஆசிரியருக்கு நினைவு வரிசை எங்களின் தலைமை ஆசிரியர் வழங்குவார். அவங்க பேசுறது எனக்கு மகிழ்ச்சி தான். எங்களுக்கு என்னன்னா அவங்க உடல்நிலை கருத்து கொண்டுதான் சுகர் போச்சு, பிபி போச்சு, எல்லாம் போச்சு. நாங்கள் இன்னொரு 50 ஆண்டு காலம் வாழக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியத்தை நன்றி. அப்படியே கொஞ்சம் பாருங்க. ஓகே. முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்நாள் தலைமை ஆசிரியருக்கும் எனது மற்றும் என்னுடன் பணியாற்றிய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ கண்மணியாகிய உங்களுக்கும் எனது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் நீங்கள் அனைவரும் தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களை அழைத்து இவ்வாறு ஒரு விழா நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதை செயலாற்றியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு எனது பாராட்டோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மேலும் உயர வேண்டும், பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் மிக அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சொல்லலாம், பட்டிமன்ற முதன்மையாளர் என்று சொல்லலாம். இந்த பள்ளியினுடைய எத்தனை மரங்கள் இருக்கின்றதோ, அந்த மரங்கள் எத்தனை இலைகள் இருக்கின்றதோ, அவை ஒவ்வொன்றோடும் பேசிய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு ஆசான் திரு கோபால் ஐயா அவர்கள். அவ்வளோதான். அப்படி இல்லைங்க. ரைட். தனசேகர். இறைவனுடைய பேரருளினாலே மிக சிறப்பான முறையிலே இந்த பள்ளியிலே பயின்று நல்ல பெயரோடும் சிறப்போடும் விளங்குகின்ற என் அருமை குழந்தைகளை, என்னோடு நீண்ட நெடுநாள் இருந்து பணியாற்றிய எனது சகோதர சகோதரிகளே, என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையா பேசினாங்க. எனது தம்பி குமாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அருமையான ஆசிரியர், சுறுசுறுப்பானவர், எதிலையும் தன்முனைப்போடு செய்யக்கூடியவர். இன்னைக்கு அவரை நீங்க ஒரு அறிவிப்பாளராக வச்சது உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒரு செய்தி தான். எங்கள் தலைமை ஆசிரியரை நான் அண்ணாருன்னு தான் நினைப்பேன். அற்புதமான மனிதர். அதாவது பள்ளியிலே பணியாற்றும் பொழுது யார் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு பெருமை சுஜித்ராஜ் அவர்களுக்கு. எனது சகோதரிகள்லாம் ஏதாவது ஒரு விசேஷம்னா அத்தனை பேரும் போறாங்க, சும்மா போக மாட்டாங்க, பரிசு பொருளோட. அதுவும் பெருமை தான் அதுக்கு தலைமை. அருமையான சகோதரிகள், எனது ஆசிரியர்கள். இது யாருக்குமே வெறுப்பும் கிடையாது, விரோதமும் கிடையாது. எல்லாம் நல்ல சகோதர மனப்பெண்ணோடு பழகணும். எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பேர் போறாங்க. ஆனா இந்த மாதிரி மாணவ செல்வங்கள் எங்களை எல்லாம் அழைத்து வாராது வந்த மாமணியாக நின்றிருக்கிறீர்களே, அதுதான் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. கண்ணதாசன் சொல்லுவானே,
வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரதனிலே நிற்கின்றார். சரித்திரத்திலே இடம்பெற்ற ஒரு ஆட்டையம்பட்டி பள்ளியிலே பழமையை மாறாமல் புதுமையை நிறைவேற்றக்கூடிய அருமையான மாணவ செல்வங்கள், அதாவது என்ன விதைகள் அறக்கட்டளையில் வைத்து. ஆனா இதெல்லாம் எப்படி ஆசிரியர்கள்லாம் வெகு தூரம் சென்று நீங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கிறீங்கன்னா அது ஒரு பெருமைக்குரிய செய்தி, பாராட்டுக்குரிய செய்தி. இதெல்லாம் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு, அதாவது குருநானக்கு போய் ஒரு பக்கம் கேட்டாங்க, ஐயா உங்க முன்னால கடவுளும் ஆசிரியரும் வந்தா நீங்க முதல்ல யாரை வணங்குவீன்னு. குருநானக் சொன்னாரா, நான் எங்க ஆசிரியர் தான் வணங்குவேன்னு. எங்க கடவுளை வணங்காது எங்க ஆசிரியரை வணங்க. கடவுளை அறிமுகப்படுத்தினதே எங்க ஆசிரியர் ஐயா. அந்த எண்ணம் உங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே எங்களை எல்லாம் இறையாக நினைத்து, இறைவனாக நினைத்து, இறைவையாக நினைத்து எங்களுக்கு எல்லாம் பாராட்டுரை வழங்கிய உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். இயலவில்லை, ஆனால் அவருடைய வாழ்த்து செய்தியை நண்பர்களுமாக நினைத்திருக்கின்றார். அவருக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து அடுத்து திருமதி தமிழ்ச்செல்வி என்ன தனிப்பட்ட முறையில் பிறந்தவனே எல்லா ஆசிரியருமே சார் சார்னு கூப்பிட்டு அழைச்சாலும் என்ன அவங்க பிறந்தவனே அப்படின்னு கூப்பிடுறதுதான் வழக்கமா இருந்தது. இன்னைக்கும் அவருடைய மருமகன்